Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த டபுள் கலரில் ஸ்கை ப்ளூ அண்ட் லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு டபுள் கலரில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டிக்டாக் கிளிப் ரேப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வயலட் கலர்ஸில், அதாவது பர்பிள், டார்க் வயலட், லாவெண்டர் கலர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து ஜிம்காஸ் ரேப் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிக்டாக் கிளிப்லாம் மிக்சட் கலர்ஸில் பண்ணதே இல்லை. டிக்டாக் கிளிப், சாரீ பின்ச் அந்த மாதிரிலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரேப் பண்ணுறது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கை ப்ளூ கலர் 130 ஷேட் நம்பர், இது வந்து லைட் லாவெண்டர் கலர் சொல்லலாம். இது வந்து 13, 14 ஷேட் நம்பர். இந்த ஷேட் நம்பர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த டிக்டாக் கிளிப் இப்போ ரேப் பண்ண போகிறேன். கிட்ட வந்து 30 சென்டிமீட்டர் அளவு வரும் நம்ம ஸ்கேலில். எப்போவுமே நான் இந்த தான் அளவு எடுப்பேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இதுக்கு இத்தனை ஸ்ட்ராண்ட்ஸும் நான் கணக்கு வச்சுக்குவேன். இப்போ இந்த அட்டையில் வந்து இந்த ரெண்டு நூலையுமே நான் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மிக்சட் கலர்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜிம்காஸ் ரேப் பண்ணி. இப்போ நான் டிக்டாக் கிளிப் ரேப் பண்ணுறதுனால இந்த வீடியோ நான் புதுசாக போடுறேன். இப்போ இந்த அட்டையில் இந்த ரெண்டு நூலையும் இப்படி ஒன்றாவே பிடிச்சிட்டு நான் வந்து 18 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறேன். டிக்டாக் கிளிப் ஒரே ஒரு பீஸ் ரேப் பண்ணுறதுக்காக 9 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றிருக்கேன். 9னா ரெண்டு நூலுக்கு சேர்த்து 18. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். டிக்டாக் கிளிப்பில் உள்பக்கம் இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷமாச்சு காய வைக்கணும். நான் சைடில் வச்சிடுறேன். இது வந்து நான் ஏற்கனவே சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். சேம் அளவு தான், அதே ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் நான் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். இதில் இப்போ இங்கே உள்பக்கம் ஃபுல்லாகவே இங்கே 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 சைடில் பின்பக்கம். ஏன்னா இது வந்து வளைய இடம்ன்றதுனால ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றும் போது நழுவிக்கிட்டே போகும், வழுக்கிட்டே போகும், நிற்காது. க்ளூ வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கும். இங்கே முன்னாடி நின்றுடுச்சுன்னா இங்கே அசையாது, வாய்ப்பில்லை. இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டு வரணும். ஒரு பட்டை வச்சுட்டு இந்த இடத்துல க்ளூ வச்சோம் இல்லையா, இப்போ இங்கேயும் க்ளூ வைக்கணும் மேலேயும். இந்த இடத்துல மேலே சுற்ற போகிறோம், அதனால் இங்கே நான் க்ளூ போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் இந்த இடத்துல மட்டும், இந்த பின்னில் மட்டும் இங்கே ரேப் பண்ணாமல் உள்பக்கம் மட்டும்தான் ரேப் பண்ண போகிறேன். ஸோ இங்கேயும் இதுலேயும் க்ளூ போட்டுட்டு இதை வந்து உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு இப்படியே சுற்றணும். இதுக்கப்புறம் எல்லாமே இது உள்ளே விட்டு தான் சுற்றணும். ஸோ இந்த பேஸையும் இந்த கிளிப்பையும் சேர்த்து தான் ரேப் பண்ணுறோம். இது மட்டும்தான் அன்ராப்பிங்கில் இருக்கும். சில பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த கிளிப்பு வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ண முடியாதா? அதுக்கு என்ன பண்ணுறதுனா, நான் இந்த கிளிப்பை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துகிட்டு பேஸை தனியாக ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் கிளிப்பை ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ கிளிப்பில் இந்த மாதிரி சேர்த்து வராது. அது மாதிரி நீங்கள் பேஸ் வந்து பார்த்து தான் வாங்கணும். டிக்டாக் கிளிப் பேஸ் எப்போவுமே வாங்கும்போது இது லாக் ஆகுதா, இந்த மாதிரி ரேப் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு
இப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வளையிற இடம் இங்கேயும் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு, அதனால் ஒழுங்காக ராப்பிங் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நான் க்ளூ போட்டு ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த கிளிப்பை ஒழுங்காக டிக் பண்ணலாம். இது ஃபுல்லாக காயணும். ஏன்னா இதில் க்ளூ அதிகமாக உள்பக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒரு கிளிப் ரேப் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ அதே கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஒரு ஜோடி சன்வலி ஒரு பேரு சாரி பின். ஸோ அதே கலர் காம்பினேஷனில் இது மூணுத்தையும் ரேப் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் ஃபுல்லாக எப்படி இருக்குது, அந்த ஆர்டர் ஃபுல்லாக முடிக்கலை, நான் கொஞ்சம் தான், அதாவது 4ல் ஒரு பங்கு தான் அனுப்ப போகிறேன். அந்த ஆர்டரையே நான் 4ஆக பிரித்து தான் அனுப்புகிறேன். அதனால் இப்போ நான் ஃபுல்லாக இது முடிச்சுட்டு நான் இப்போதைக்கு என்ன அனுப்ப போகிறேங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதில் 20 பீசஸ் சாரீ பின்ஸ் மிக்சட் கலர்ஸில் இருக்குது. பின்னாடி இருக்கிறது சிங்கிள் கலர்ஸில் 20 பீசஸ் இருக்குது. மொத்தமாக 40 பீசஸ் சாரீ பின்ஸ் இருக்குது இதில். இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டிக்டாக் கிளிப்ஸ் 40 பேர்ஸு, அதாவது 80 பீசஸ் 40 பேர்ஸ் ஃபுல்லாகவே மிக்சட் கலர்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது இல்லாமல் இதில் வந்து சிங்கிள் கலர்ஸில் 40 பேர்ஸ் பண்ணோம், அது நான் இன்னும் பண்ணலை. இதில் அதே மாதிரி சன்பாலி 40 பேர்ஸ் மிக்சட் கலர்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் கலர்ஸ்லையும் 40 பேர்ஸ் பண்ணோம், அதுவும் நான் பண்ணல. இப்போதைக்கு இந்த ஆர்டரை நான், இது வந்து பெரிய ஆர்டரு, இது இவ்வளோ தான் எங்களை அனுப்புகிறேன். இது அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காங்களோ அது மட்டும் முதல்ல அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.